பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ டிக்கெட் ஃபினாலேயோட 5th டாஸ்க் இப்போ லைவ்ல போயிட்டுருக்கு. ஸோ இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ட்ராப் டோர் இதான். அதாவது எல்லாருக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கணும். அவங்களோட ஒரு கையை மட்டும் மேலே தூக்கி ஒரு டோர் அவங்க தலைக்கு மேலே ஒரு ட்ராப் டோர் இருக்குது. அந்த டோரை அவங்க பிடிச்சிக்கணும். அவங்க அந்த டோரை கொஞ்சம் விட்டால் கூட அவங்க மேலே ஒரு ஒயிட் பவுடர் கொட்டப்படும். ஸோ அதை மேலே அந்த பவுடர் கொட்டாத அளவுக்கு கரெக்டாக கையை வச்சு பிடிச்சிக்கணும். அண்ட் நம்ம எந்த கையை ஸ்டார்ட் பண்ணுறோமோ வேறு எந்த கையும் மாற்ற முடியாது. அதே கையில் தான் பிடிச்சிக்கணும். அண்ட் இதில் இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யார் முதல்ல அவுட் ஆகுறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்மைலி பால்ஸ் நிறையா இருக்கும். அந்த பால்ஸை வச்சு இப்போ பிளாட்ஃபார்மில் நிற்கிறவங்க மேலே தூக்கி போடலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவுட் ஆனது அரோரா. ஸோ அரோரா அண்ட் சுபிக்ஷாக்கு ஆல்ரெடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்லேயே செம்ம ஹேண்ட் பெயின் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே ஈவன் அரோராக்கெலாம் இன்னுமே ரைட் ஹேண்ட் தூக்க முடியல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு பெயின் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் அரோராவோட பிளாட்ஃபார்மும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக தான் இருந்தது. அவங்க என்னதான் காலை எக்கி நின்னாலும் எனக்கு தெரிஞ்சு வினோத் அண்ட் அரோராக்கு கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி தான் இருந்தது. மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது வினோத் அரோராக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது. அவங்களால சுத்தமாக முடியல. விட்டால் அழுதுரும் போல இருக்க அந்த பொண்ணுன்ற ரேஞ்சுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்களால நிற்க முடியல. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பால்ஸுமே அவங்களால எடுத்து போட முடியல. அந்த அளவுக்கு பெயின் இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் ரெண்டாவதாக வந்து வினோத் அவுட் ஆயிட்டார். ஸோ வினோத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவரோடதும் ரொம்ப ஹைட்டாக தான் இருந்தது. ஸோ அவரோட பால்ஸும் அவருக்கு வந்து ரொம்பலாம் பிடிக்க முடியல. அப்படியே கொஞ்சமாக அவர் மேலே அந்த ஒயிட் பவுடர் கொட்டுச்சு. அப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சுபிக்ஷா தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சுபிக்ஷா சொன்னாங்க, அப்புறம் கமருதீன் எல்லாரும் சொன்னாங்க. அந்த டீமும் செக் பண்ணிட்டு எஸ் உங்களது வந்துட்டு அந்த ஒயிட் பவுடர் கொட்டிடுச்சு அப்படின்னாங்க. அவரும் இறங்கி வந்துட்டார். அதுக்கப்புறமா அவர் நல்லா ஃபோர்ஸாக பால் தூக்கி போட்டுட்டு இருந்தார். எல்லாரும் மேலேயும் போட்டுட்டு இருந்தார். அண்ட் தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா விக்கல்ஸ் அவுட் ஆகிட்டார். எனக்கிட்ட விக்கல்ஸுக்கெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தது. மற்றவங்களாவது கொஞ்சமாவது காலை கொஞ்சம் உயர்த்தி நின்னாங்க, கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க. பட் விக்கல்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஈஸியாக தான் அவருக்கு இருந்தது. ஆனாலுமே அந்த மனுஷன் மேலேயும் அந்த ஒயிட் பவுடர் கொட்டிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அரோரா அவுட் ஆனாங்க. செகண்ட் வந்துட்டு வினோத் அவுட் ஆனார். தேர்ட் வந்து இவர் வந்துட்டார், லைக் நம்ம விக்கல்ஸ். ஸோ விக்கல்ஸோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, சரி நம்ம ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறது தான் நம்மளால் பண்ண முடியல, இவனுங்களையாவது இறக்கி விடணும். அதாவது யார் ஹை ஸ்கோரில் இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கரெக்டு தான். அப்படி இருந்தாலுமே ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ். அவரோட பால்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்குறக்கே பயமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், லைவில் பார்க்குற நமக்கே எப்படி இருக்குது அப்படின்னா, கண்ணுக்கு முன்னாடி நம்ம அந்த பால் நம்மளை தான் வந்து தாக்க வருதுன்னு போது அது எவ்வளோ பயமாக இருக்கும். அண்ட் அதுவும் சபரியை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா சபரி வந்துட்டு லீடர் போர்டில் அவர் தான் ஹை ஸ்கோர் வச்சுருக்காரு. ஸோ அவன் வந்துட்டு அவனை பாயிண்ட் கம்மி பண்ணணுன்றதுக்காக ரொம்ப ஃபோர்ஸாக போட்டாங்க. பாவம் பையன் கிட்னி பேட்லாம் கட்டிட்டு வந்திருக்கணும் போல இருக்குது. முதல் பாலே படாத இடத்துல பட்டு அந்த மனுஷன் கத்த ஆரம்பிச்சிட்டார். அப்போ வினோத் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது சார், நீங்கள் எப்படி சார் அதை சொல்லலாம்? வினோத் அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. ஏன்னா அவருக்கு அது என்ன தான் வந்து ஸ்பாஞ்சி பாலாக இருந்தாலுமே ஒரு ஃபோர்ஸில் தூக்கி போடும்போது வலிக்கும். இவருக்கு இப்படி தான் வலிக்கணும்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்போ நம்ம சபரிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீ தூக்கி போடு, ஆனால் எனக்கு வலிக்கலன்றதை நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி கடுப்பானார். அண்ட் அதுக்கப்புறமா விக்கல்ஸ் எல்லார் மேலேயும் பயங்கரமாக டார்கெட் பண்ணார். பார்வதி ஆகட்டும், இவங்களாகட்டும், சபரி ஆகட்டும், அவர் எல்லார் மேலேயும் போட்டுட்டு இருந்தார். அப்போ பார்த்தோம் அப்படின்னா திவ்யா மேலே அவர் போடல். ஆக்சுவலி அவரோட எய்ம் என்ன அப்படின்னா, யார் ஹை ஸ்கோர் இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணலாம் அப்படின்றது தான். அதனால் அவர் மெயின் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சபரி மேலே தான் இருந்தது. சபரி, கமருதீன், பார்வதி இவங்க மேலே தான் இருந்தது. அதனால தான் அவர் பெருசாக திவ்யாவை டார்கெட் பண்ணலை. அப்போ உடனே நம்மளோட அரோரா கேட்டாங்க, ஏன் யாருமே திவ்யாவை டார்கெட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுமே இவங்க நம்ம பார்வதி ஏற்றி விடுறாங்க. ஆமாம் விக்கல்ஸ், நீ ஏன் அங்கே போக மாட்டேற, திவ்யா கிட்ட போகாம ஏன் இங்கே இருக்க அப்படின் போது விக்ரம் சமாளிக்கிறார். என்ன அப்படின்னா, அவங்க கிட்டலாம் போய் யாராவது பண்ண முடியுமா, அவங்க ஏதாவது பேசுவாங்க, இதெல்லாம் வந்து வம்பு இழுக்கிறது தானே. திவ்யா சும்மா இருந்தாலுமே அவங்கள வெறுப்பேற்றணுன்றதுக்காக இந்த வேர்டை சொல்கிறார். பட் அவரோட இன்டென்ஷன் என்ன, அவர் ஆள் பயந்தாளா, ஐயோ திவ்யா பேச முடியாது அப்படின்னு பயப்படுறாளா? அதெல்லாம் கிடையாது. ஹை ஸ்கோரில் இருக்கிறது யாரோ அவங்கள அடித்து காலி பண்ணணுன்றதை அவர் ஃபோக்கஸ் பண்ணார். ஆனால் இந்த இடத்துல சொன்னது என்னவா இருந்தது அப்படின்னா, திவ்யா கிட்டலாம் போய் பிரச்சனை பண்ண முடியும், அவங்க கிட்டலாம் போய் பேசிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, பட் உடனே பார்வதி இருந்துட்டு, ஓ உனக்கு திவ்யாவை பார்த்தா பயமா, திவ்யா அவங்ககிட்ட பேசவே பயப்படுறாங்கடி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவர் திவ்யா கிட்ட போகணும், ட்ரிகர் பண்ணுறாங்களாம் விக்கல்ஸை அங்கே போகணுன்றதுக்காக. அப்போ கடுப்பாயிட்டாங்க. அப்போ செம்ம கடுப்பாயிட்டாங்க நம்ம திவ்யா இருந்துட்டு, மூட்ரி, உனக்கு கொளுத்தி போடுறதுக்கு இந்த இடம் தான் கிடச்சிச்சா, எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படின்னு. பட் பார்வதியோட வேலையே இதான திவ்யா, நீங்களாவது கொஞ்சமாவது இறக்கப்பட்ட ஐயோ பாவம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அவங்களுக்கு அது தோணுமா? அவங்க அப்படிதான் ஏற்றி விடுறாங்க. அண்ட் விக்கல்ஸும் வந்துட்டு ஹை ஸ்கோர் இருக்கிறனால அவரை டார்கெட் பண்ணி
பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் சபரியை தான் ரொம்ப போட்டு அடி, அந்த மனுஷனுக்கு கை கால் காதுன்னு எல்லாத்துலேயும் போட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்க நமக்கே ஒரு மாதிரி பாவமாக தான் இருந்தது. அண்ட் அதுக்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா இறங்கிட்டாங்க. அவங்களால முடியல அப்படின்னு பெருசாக அவங்க மேலே பால்ஸும் எதுவும் பட மாதிரி தெரியல. அந்த 5th பிளேஸில் வந்துட்டு கமருதீன் இறங்கினார். கமருதீனாலையும் முடியல, கை வலிக்குது அப்படின்னு அவர் இறங்கிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பால்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. லைக் இப்போ நம்ம சாண்ட்ராலாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லவங்க விஷயத்தில் போயிருக்காங்களே, அதனால் அவங்க யாரையும் அடிக்க மாட்டாங்களாம். ஸோ பால் பொறுக்கி போடுற வேலையை மட்டும் தான் வச்சிருக்காங்க, அவங்க யார் மேலேயும் அடிக்கிறது இல்லை. அடுத்ததாக வந்துட்டு இப்போ சபரியாலையும் முடியல, ரொம்ப நேரம் நின்னார், பயங்கர கை பிடிக்கவே முடியல, அவருக்கு அப்போ இருந்தே ரொம்ப வலி இருக்குது. இந்த டாஸ்க்கு வந்து கை ஹோல்ட் பண்ணுறதுன்னு போதே அவர் ஆல்ரெடி பயந்தார், இது வந்து நம்ம எப்படி பண்ணுவோன்றது. ஸோ அவரால் முடியல, ஒரு பாயிண்டில் விட்டுட்டாரு. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மனுஷனுக்கு. சபரியோட கை நடுங்கிறத பார்த்து சாண்ட்ரா ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க பாரு, எம்மா ஆஸ்கர் அவார்டாமா கொடுக்குறாங்க, இந்த நடிப்பு நடிக்கிறன்ற மாதிரி தான் இருந்தது. இதே மாதிரி கேப்டன்சி டாஸ்கில் அந்த ராடை பிடிங்கி எடுத்தாங்க இல்லையா, கேப்டன் ஆன டைமில் இதே மாதிரி ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அப்போது சுபிக்ஷா, சபரி இவங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி சாண்ட்ரா டீம் வந்து அந்த ராடை எடுத்தாங்க. அப்போது இவங்க சொல்லியிருப்பாங்க, இதே சாண்ட்ரா அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு எந்த கை ஆக்சிடென்ட் ஆச்சு, அவனோட லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா, அப்போ அந்த கையில் அவனுக்கு வந்து பவர் இருக்காது, நம்ம அதை எய்ம் பண்ணுவோம், அப்போ அந்த கையை நம்ம எய்ம் பண்ணுவோம் அப்படின்னு உங்கள் டீமுக்கு சொல்லி கொடுத்து அவனை அன்னைக்கெல்லாம் கஷ்டப்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். ஆனால் இன்றைக்கி ஐயோ சபரி உனக்கு என்னாச்சு சபரி அப்படின்னு நடிக்கிறதெல்லாம் பார்த்தா வேற லெவல் பெர்ஃபார்மராக இருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் சபரிக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷா மேலேயும் கொட்டிடுச்சு, அவங்களும் இப்போ வெளியேறிட்டாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சோஃபார் லைவில் வந்துட்டு பார்வதி அண்ட் திவ்யா நின்றுட்டுருக்காங்க. அண்ட் பார்வதிக்கு வந்து மற்றவங்களை அடிக்கும்போது டேய் சபரியை எய்ம் பண்ணுடா, அவன் கையை எய்ம் பண்ணுடா, அவன் தானே பாயிண்ட் லீடிங்கில் இருக்கான், அவனை அடிங்கடா, அங்கே பாருங்க திவ்யாவை யாருமே அடிக்க மாட்டாங்க, போய் திவ்யாவை அடிங்கடா, அங்கே பாருங்க திவ்யாவை யாரும் அடிக்கல, அங்கே போங்க அப்படின்றது. தன்னை அடித்தா மட்டும் எரும மாடுங்களா, நாய்ங்களா, அறிவில்லையாடா இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சோஃபார் திவ்யாவும் சரி சூப்பராக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ பாப்போம் இன்னும் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். நன்றி.